தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு அமெரிக்கன் கெனடியன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான த சைலன்சிங். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன தன்னுடைய மகளை இன்றைக்கும் தேடிக்கிட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் எப்படியாவது இந்த பொண்ணை இவருக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குற ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர். இதுக்கப்புறம் இறுதியாக அந்த பொண்ணை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ரேபன். இவர் பேசிக்காக ஒரு ஹண்டரு, ஒரு சாங்சுரி ஒன்றும் நடத்திக்கிட்டு இருக்காரு தன்னுடைய மகள் ஞாபகார்த்தமாக. அதென்னங்க மகளுடைய ஞாபகார்த்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, உயிரே வச்சுருப்பார் அந்த பொண்ணு மேலே. ஆனால் அந்த பொண்ணை 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் கார் எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டோர் முன்னாடி காரை நிறுத்திட்டு இவர் உள்ளே போய் அப்படி ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போய் விஸ்கி பாட்டில் வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. வந்து பார்த்தா காரில் உட்காந்து அந்த பொண்ணை காணோம். அந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. மர்மமான முறையில் மாயமாகி மறைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் சுற்றி இருக்க சிசிடிவி கேமரா அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே அந்த பொண்ணு எங்கே போனா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸே இவருக்கு கிடைக்கல. இதன் காரணமாக நம்மளும் தேர்றாப்பில் பொதுவாக இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோ இல்லை பெண்களோ காணாமல் போயிட்டாங்க இல்லை கடத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா 48 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டெட்லைன் டைம். அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு கிடப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயந்தான். அப்படி 48 மணி நேரத்துக்கு அப்புறமே இவங்க திருப்பி வருவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதமே இல்லாத பட்சத்தில் 5 வருஷமாக தன்னுடைய பொண்ணை காணா, இந்த மிஸ்ஸிங் பர்சனுக்கு நோட்டீஸ் ஓட்டுவாங்கல்ல, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மரத்துக்கு மரம் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு நம்மளால் 5 வருஷமாச்சு இப்பையும் தான் பொண்ணு எங்கேயோ உயிரோடு இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையோடையே சுற்றிட்டு திடீராப்பில் தேடிக்கிட்டேன். இதே தருணத்தில் ஆலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தம்பி. அந்த தம்பி சரியாக வளர்க்கப்படாத ஒரு தம்பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த தம்பி மேலே உயிரே வச்சுருக்காங்க இவங்களுக்கு ஒரு தருணத்தில், மேடம் அந்த ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்று ஓரமாக ஒரு பொண்ணுடைய சடலம் ஒன்று கண்டெடுத்துருக்கான், கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு கால் வருது. இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுடைய சடலத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய கழுத்தில் ஒரு சின்ன தழும்பு மாதிரி, கீரல் மாதிரி தழும்பு மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது யாரோ ஒரு நபர், ஒரு சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர், ஏதோ ஒரு ஈட்டி மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த காயத்தை உண்டாக்கியிருக்கான் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நார்மலாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈட்டியோ ஒரு அம்பு மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அது கிடையாது இந்த காயத்தை உண்டாக்குன அந்த வெப்பன். அப்போ இது வித்தியாசமான ஒரு வெப்பனாக இருக்குது, இதை யார் இங்கே தயாரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் நம்ம கதாநாயகனையும் கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னீங்களே, இந்த கிடைச்ச சடலம் உங்கள் பொண்ணுடையது தானான்னு கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு விட்றாங்க. அவர் வந்து பரிதவிச்சு போய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, இல்லை மேடம் இது ஏன் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அவருக்கும் இந்த விஷயம் வந்து இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரோடையே சுற்றிக்கிட்டு தர்றதுனால அவருக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரிய வருது. ஒரு சீரியல் சைக்கோ கில்லர் மாதிரி ஒரு நபர், ஒரு ஸ்டாக்கர் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே. இந்த மாதிரி கையில் சிக்கிற பொண்ணுங்கள் எல்லாத்தையும் கொடூரமாக கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு நபரை அவரும் மீட் பண்ணுறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளாகி போயிடுது. அப்போ அந்த இறந்து போன பொண்ணுக்கு அந்த மரணத்திற்கு எந்த அந்த ஒரு ஆயுதம், ஒரு வித்தியாசமான ஆயுதம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதோ அதே ஆயுதத்தால் நம்ம கதாநாயகனையும் தாக்கிட்டு ஓடி போயிடுறான் அவன். இப்போ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து களத்தில் இறங்கி குற்றவாளியை பொறுத்தளவுக்கு அவன் ஒரு சைக்கோ கொலைகாரன், அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஆயுதத்தால் தான் இந்த கொலைகளையும் அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கடைசியாக அந்த குற்றவாளியை பிடிச்சாங்களா இல்லையா, கதாநாயகனுக்கு தன்னுடைய பொண்ணு கிடைச்சதா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான கதை தான் இது. பட் இருந்தாலும் அதை நீட்டாக அவங்க நரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான் இந்த படம். இதை நான் கிளியராக முதல்லே சொல்லிடுறேன். அப்படியே அறக்க பறக்க அடுத்த ஆர்ப்பரிப்பான காட்சி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரசிகர்களுக்கான படமே கிடையாது. இது
ரொம்ப மெலட்ராமாவாக நகரக்கூடிய பட் அதில் ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படம் இது. இதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நரேஷனை பொறுத்தளவுக்கு அந்த சாதாரண கதையை அந்தளவுக்கு அவங்க சுவாரஸ்யமாக சூப்பராகவே நரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்கும். அது எந்த காட்சின்னு நான் சொல்லவே தேவையில்லை. அந்த சீன் வரும்போதே இதைத்தான் அருண் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக யூகிக்க முடியும். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அந்த சம்பவம் அப்படி நடக்கும்னு. ஸோ அந்தளவுக்கு கதையை ரொம்ப கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவே இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண 2 பேர், நிக்கோலஸ் கோஸ்டரும் சரி, ஆனிபெல்லி வெலிஸும் சரி, இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவர் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க, ஆனிபெல்லி தான் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பாங்க. 2 பேர்கிட்டையும் இருந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. 2 பேரும் நீட்டாக இந்த கதையை ஷோல்டரில் தூக்கிட்டு போயிருந்தாங்க ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது போக மேனுவலுடைய சினிமோட்டோகிராஃபி இந்த படம் நெடுகிலுமே ஒரு டார்க் டோனில் தான் இருக்கும். அது டிஐடிமுடைய ஒர்க்காக அங்கங்கே இருந்தால் கூட படம் நெடுகளும் அந்தளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எவனோ ஒருத்தன் பண்ணுறான், அவன் எப்போ சிக்கட்டு அவனை வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய அந்த டோனு படம் நெடுகளும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராகவே உட்காந்துருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக்கு ப்ரூக் அண்ட் வில் 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் வாசிச்சிருப்பாங்க. படம் நெடுகளை வாசிச்சது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லரு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோகம், அதில் ஒரு மிஸ்ட்ரி. அதன் காரணமாக எங்கே வாசிக்கணுமோ அங்கே மட்டும்தான் மியூசிக் உள்ளே வந்திருக்கும். நீட்டாக இருந்தது படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் ஸ்லோ பர்னிங் த்ரில்லர், ஆனால் நல்ல படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நிச்சயமாக கவரக்கூடிய ஒரு படம் தான் இது. ஆனால் பரபரப்பாக கிரைம் த்ரில்லர் மாதிரியோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரியோ வேறு கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க. பட் இது ஒரு நல்ல படம், அதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.